தியானம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும்? ஒருவேளை பலன் கிடைக்கிறதா இருந்தால் இன்விசிபிளாக கிடைக்குதுன்னா கூட அந்த பலனை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். அதாவது இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் 24 மணி நேரம் ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் உழைப்புக்காக, வயிற்று பழத்துக்காக, உழைக்கிறதுக்காக, 8 மணி நேரம் தூங்குவதற்காக, 8 மணி நேரம் வாழ்க்கையினுடைய மற்ற தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக. இது ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இல்லையா? உலகம் முழுசும் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸில் 8 மணி நேரம் தூங்கலாம், 8 மணி நேரம் வாழ்க்கை பணிகள் எல்லாம் கவனிக்கலாம், 8 மணி நேரம் உழைக்கணும், வயிற்று பழத்துக்காக உழைக்கணும். இந்த 3 பிரிச்சிருக்காங்க ஜென்ரலாக. இப்போ 8 மணி நேரம் தூங்கலாம்ன்றது ஒரு பக்கம், அதை பற்றி தனியாக பேசுவோம். அவ்வளோ நேரம் தூங்க தேவையில்லை, அதோட கம்மியாக தூங்கலாம், அதோட பெனிஃபிட் நிறைய பலன் அடையலாம், அதுக்கு நம்ம பின்னாடி பேசுவோம். 8 மணி நேரம் வாழ்க்கை பணிகள், நிறைய விஷயங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ரைட், ஓகே. 8 மணி நேரம் அதை பற்றியும் தனியாக பேசுவோம், நிறைய எபிசோட்ஸ் பேசணும். 8 மணி நேரம் உழைக்கிறத பற்றி நிறைய எபிசோட்ஸ் பேசுவோம். ஓகே. அப்போ உழைக்கிற 8 ஹவர்ஸ் தான் உழைக்கணுமா? 8 ஹவர்ஸில் 16 ஹவர்ஸ் உழைச்சும் ஒன்று பெனிஃபிட் இல்லை சார் இருக்காங்க. 2 ஹவர்ஸ் உழைச்சி டாப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி பின்னாடி நிறைய பேசுவோம். இப்போ 8 ஹவர்ஸ் தூங்குறத பற்றி அப்புறம் பேசலாம். 8 ஹவர்ஸ் வாழ்க்கை பணிகள், இதை பற்றி இப்போ பேசுவோம். 8 ஹவர்ஸ் உழைக்கிறது, வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, அதை அப்புறம் பேசுவோம். இந்த 8 ஹவர்ஸ் இல்லையா, இந்த 8 ஹவர்ஸில் நமக்காக நாம் என்ன பண்ணுறோம்? நமக்காக தூங்குறோம், பாடி ரெஜுமினேட் ஆகிடுது 8 ஹவர்ஸ். ஓகே. 8 மணி நேரம் பணம் சம்பாதிக்கணும், வாழணும், அதுக்காக பணம் 8 ஹவர்ஸ். ஓகே. இந்த 8 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 8 ஹவர்ஸில் என்ன பண்ணுறோம்? ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? அடிப்படையாகும். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன? தூக்கம் வேணும், தூங்கிடுறோம். ஓகே. உணவு வேணும், அந்த உணவு அது சாப்பிடணும், அதுக்காக சம்பாதிக்க 8 ஹவர்ஸ். ஓகே. மிச்சம் 8 ஹவர்ஸில் நமக்காக நாம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸில் 10 ஹவர்ஸ் கூட சோசியல் மீடியாவில் தான் உட்காந்துருக்காங்க எல்லோரும். உண்மையா இல்லையா? சொல்லுங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மொபைலை எடுத்துகிட்டு உட்காந்தா நேரம் போகிறதே தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இப்போது இது பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பெரிய சீரியஸ் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பெரிய அடிக்ஷன் ஆகிட்டுருக்காங்க, நல்லா மொபைல் ஃபோன் அடிக்ஷன் ஆகிட்டுருக்காங்க. இப்போ இந்த தியானம்ன்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு தூக்கம் எப்படி அவசியமோ, சாப்பாடு எப்படி அவசியமோ, வாழ்க்கையில் உங்கள் செலவுகளுக்கு பணத்துக்காக என்ன அவசியமோ அதே மாதிரி அவசியம் கண்டிப்பாக தியானம். அப்போ இந்த தியானம் ஏன் செய்யணும்? உலகம் முழுசும் நிறைய டைப்ஸ் ஆஃப் தியானம் இருக்குது, நிறைய தியானம் இருக்குது. எல்லா மதங்களையும் சொல்லியிருக்காங்க, எல்லா மத குருமார்களும் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்களில் நிறைய வகையான தியானங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா தியானங்களுக்கும் பலன் இருக்குது, பலன் இல்லாமல் தியானங்கள் தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த தியானங்களில் சில தியானங்கள் சரியாக பண்ணும், சில தியானங்கள் தப்பாக பண்ணால் தப்பான ரிசல்ட் கிடைக்கும். சில தியானங்கள் சரியாக பண்ணாலும் தப்பாக பண்ணாலும் அது கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடும். நம்ம பல வகையான தியானங்கள் இருக்குது. இப்போ நிறைய குருமார்கள் நிறைய வகையான தியானங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒருத்தருக்கு ஒத்துக்கிற தியானம் இன்னொருத்தருக்கு ஒத்துக்காது. அது அனுபவத்தில், என்னுடைய 35 வருஷம் அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எப்படி ஒருத்தருக்கு ஒத்துக்கிற உணவு இன்னொருத்தருக்கு ஒத்துக்காதோ, ஒன் மேன்ஸ் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஒரு மனிதனுடைய உணவு இன்னொருத்தருக்கு பாய்சன் ஆகுது. ஒருத்தருக்கு ஒத்துக்கிற பென்சிலின், உயிரை காப்பாற்றுகிற பென்சிலின் இன்னொருத்தருக்கு ஒத்துக்காது, உயிரை எடுக்கும். ஒருத்தருக்கு ஒத்துக்கிற உணவு இன்னொருத்தருக்கு அலர்ஜி ஆகுது, ஒத்துக்காது. ஒருத்தருக்கு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா கோல்டு பண்ணுது, ஒருத்தருக்கு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா நார்மலாக இருக்காது. ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கு இருக்கிற பொட்டேட்டோ சாப்பிட்டா வாயு பிரச்சனை வருது, ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ பஜ்ஜி என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண நார்மலாக இருக்காது. ஒருத்தருக்கு தொடர்ந்து மோரோ தயிரோ சாப்பிட்டா பாடி கோல்ட் ஆகிடும், ஒருத்தருக்கு மோரோ தயிரோ சாப்பிடவே மாட்டார், லைஃப்லேயே சாப்பிட மாட்டார், ஹெல்த்தியாக இருக்காது. உண்மைதானே? இதெல்லாம் நீங்கள் மறக்க முடியாது இல்லையா? உண்மைதானே? அப்போ ஒருத்தருக்கு ஒத்துக்கிற பொருள் ஒருத்தருக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒத்துக்கிற மெடிக்கேஷன் இன்னொருத்தருக்கு ஒத்துக்காது. மெடிக்கேஷனில் கூட
அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிசீஸ்க்கு ஒரு மெடிசன் ஒரு நான் 10 பேருக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோம்னா ஒருத்தர் வந்து 2 months க்யூர் ஆகிடுறாரு, ஒருத்தர் அதே டிசீஸ்க்கு 6 months ஆகுது, ஒருத்தருக்கு அதே டிசீஸ்க்கு 1 year ஆகுது. இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். உண்மைதானே? அதே மாதிரி மருத்துவ முறைகளில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பலன் மாறுபடுதோ அதே போல் தியான முறைகளும் கூட ஒருத்தருக்கு ஒத்துக்கிற தியான முறை இன்னொருத்தருக்கு ஒத்துக்குன்னு சொல்ல முடியும். அப்போ யாருக்கு எந்த தியான முறை ஒத்துக்குமோ அந்த தியான முறையை சரியான குருவோட கட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் நாம் இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் சொல்லிக் கொடுக்குற தியானம் வந்து கிறிஸ்டல் தியானம். இந்த கிறிஸ்டல் தியானம்ன்றது வந்து யார் செஞ்சாலும் அதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையாகிற மாதிரி பண்ணி விட்ருக்கும். தட்ஸ் வை வி ஆர் இன்சிஸ்டிங் டு யூஸ் த கிறிஸ்டல். ஏன் கிறிஸ்டலை பயன்படுத்தணும், ஏன் கிறிஸ்டலை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் எந்த முறையில் ஒரு தியான முறை பண்ணி அந்த தியான முறையினால் நமக்கு சரியான பலன் கிடைக்கல, அந்த அந்த தியானத்தை நம்மளால் சரியாக பண்ண முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் பல இருந்தாலும் எந்த முறை தியானமாக இருந்தாலும் அது இருக்கிற அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரே கப்பாசிட்டி வந்து கிறிஸ்டல் இருக்குது. அதனால தான் நான் எல்லாரையும் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கள், கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நம்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் நாம் வந்து கற்றுக் கொடுக்குற மெடிடேஷன் வந்து கிறிஸ்டல் மெடிடேஷன் தான். கிறிஸ்டல் யோகான்னு ஒரு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த கிறிஸ்டல் யோகாவுக்கும் கிறிஸ்டல் யூஸ் பண்ண சொல்கிறோம். அப்போது இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது அந்த மெடிடேஷன் வந்து என்னாகும், உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த மெடிடேஷனுடைய பவர் வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். உங்களுக்கு உங்களுடைய கர்மாவுக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்து உங்களுடைய பேட் கர்மா யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு குட் கர்மா வர வைக்கணுமோ அந்த மாதிரி மெத்தடை இந்த மெடிடேஷன் வந்து இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு வர வச்சு கொடுத்துரும். அதனால தான் நீங்கள் இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி இந்த மெடிடேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் யார் எந்த மெடிடேஷன் எது வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இப்போது மாடர்ன் சயின்டிஸ்ட்டு மாடர்ன் டாக்டர்ஸ்லாம் நிறைய ரீசர்ச் பண்ணி சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் 40 minutes மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ராலு, நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதில்லை, அதனால் கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, பார்த்துட்ருக்கோம். டாக்டர்ஸும் சயின்டிஸ்ட்டும் இப்போ அதை அப்ரூவ் பண்ணி ஓகே பண்ணுங்கன்ற அளவுக்கு இப்போ வந்திருக்காங்க. முன்னெல்லாம் வேண்டான்னு வாங்க, இப்போ பண்ணுங்க, அது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கும், பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும், காம்னஸ் அண்ட் நர்வ்ஸ், காம்னஸ் அண்ட் பிரைன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு 40 நிமிஷம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது கரெக்டு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் 1 hour ஆகுது குறைஞ்சபட்சம். அது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு, இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லிவிங் சுச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அப்படி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒன்லி சைக்காட்ரிஸ்ட் மட்டும்தான் தெரியும் அந்த டேர்ம்ஸு, அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும். அப்படி இருந்த ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தலைகிற மாதிரி அங்கெங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற நீக்கமர நிறைந்திருக்கின்ற கடவுளேன்ற மாதிரி அங்கெங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் கடவுளே அப்படின்ற மாதிரி அங்கெங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஒரிஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஒரிஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஒரிஸ்க்கு ஈவன் சோசியல் மீடியாவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்லலாம். இன்றைக்கி இதை பற்றி ரீஃப் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி நிறைய பின்னாடி பேசுவோம். பட் நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு சர்வே பண்ணணும்னா நன்மைகளோட தீமைகள் தான் அதிகம். நன்மைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மறுக்கிறேன். இன்றைக்கி அந்த சோசியல் மீடியா மூலமாக தான் நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து கேட்குறீங்க இல்லையா? நான் எங்கேயோ ஒரு முறை சென்னையிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் உலகத்தில் எங்கேயோ ஒரு மொழியிலேருந்து கேட்குறீங்க. இது சோசியல் மீடியாவுடைய ஒரு டெவலப்மெண்ட்டு தான். பட் இந்த மாதிரி நன்மைகளை விட இதனால் வருகின்ற தீமைகள் கெடுதல்கள் நிறையா. இப்போ அது யாருடைய தப்பு? ஹேண்டில் பண்ணுற நம்மளுடைய தப்பு தான். சிஸ்டத்தில் தப்பு கிடையாது, சோசியல் மீடியாவில் தப்பு கிடையாது.
அதை ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம தப்பு. நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியும். கத்தியை வந்து ஒருத்தர் கொலை செய்யவும் பயன்படுத்தலாம், காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம். சரிங்களா? தீயை வந்து சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு வீட்டை எரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போது நாம் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம்? ஒருத்தர் இன்னொருத்தர் பிடிக்காத வீட்டை நெருப்பு வைக்கிறதுக்காக, தீ வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோமா, இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோமா? நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது, காய்கறி வெட்டுறது கட் பண்ணுறோமா, இல்லை அடுத்தவங்க கொலை பண்ணுறதுக்காக, பிடிக்காதவங்க கொலை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம பயன்படுத்துறது. அதே மாதிரி நீ சோஷியல் மீடியா கட்டுறது, சோஷியல் மீடியா கட்டுறது இல்லை. சோஷியல் மீடியா இட்ஸ் எ திங். கடவுளுடைய அனுமதியோடு தான் வந்திருக்கு, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் வரல. பட் இதனுடைய தீமைகளை வந்து நாம் பார்க்குறோம், நன்மைகளை பார்க்குறோம். அப்போ நன்மைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நன்மைகளை மட்டுமே நம்ம ஆன்லைன் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும், தீமைகளை அவாய்ட் பண்ணணும். இந்த தீமைகள் வந்து வெந்த வாரத்துக்கு என்ன பண்ணணும்? ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் 99% ஆஃப் த பீப்புள் தீமைகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் தான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு. பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லப்போனால் நெகட்டிவ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நெகட்டிவாக நாம தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோன்றது தெரியாது. நெகட்டிவ் நெகட்டிவாக நம்மால் பயன்படுத்தப்படுகின்றது, அவ்வளோதான். நம்மால் பாசிட்டிவாக பயன்படுத்தப்பட வேண்டும். பட் நம்மால் பாசிட்டிவாக பயன்படுத்தப்படாமல் நெகட்டிவாக பயன்படுத்தப்படுகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நாம் என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக எல்லா விஷயங்களையுமே எடுத்துக்கொண்டு, பாசிட்டிவாக எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு, எங்கெல்லாம் தீமைகள் இருக்கோ தீமைகளை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு, எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் முடியுமோ நன்மைகளுக்கு மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி, நன்மைகளை மட்டுமே நம்ம எண்ணம், சொல், செயல் இம்மூன்றாலும் நன்மைகளை மட்டுமே நினைத்து கொண்டு, நன்மைகளை மட்டுமே கவனித்து கொண்டு, நன்மைகளை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லா நிறைவுகளையுமே கொடுக்கும். ஸோ மெடிடேஷன் அப்படின்றது என்னென்னா, வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மெடிடேஷன்றது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, வயசான காலத்தில் ஒரு 20 வயசில் கடைசி காலத்தில் தான் வந்து மெடிடேஷன் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. நமக்கு எப்போ விவரம் தெரியுது அப்போ இருந்தே மெடிடேஷன் பண்ணணும். 5 வயசுலேருந்தே 6 வயசுலேருந்தே, ஏதோ வயசான காலத்தில் 60 வயசு தான் மெடிடேஷன் பண்ணணும், அப்போ தான் அது ரொம்ப தப்பு. அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. மெடிடேஷன் நம்ம வாழ்க்கையில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் மெடிடேஷன் தான். ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் மெடிடேஷன் தான். அப்போ வாழ்க்கையில் குறைந்தபட்சம் நம்முடைய தினந்தனம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது மெடிடேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். அப்போ அதனால் மெடிடேஷன் பண்ணும் பொழுது இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து எண்ண முடியாது. அவ்வளோ அதை பற்றி பேசலாம், 1000 எபிசோட் பேசலாம். அதாவது 1000 மேலே பேசலாம். மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையை பற்றி எடுத்தாலே ஒரு எபிசோட் பேசலாம். ஆனால் மெடிடேஷனால் நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும், தீமைகள் தான் கிடைக்காது. பட் நம்ம ப்ராப்பராக பண்ணணும், நம்ம ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும், நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். நல்ல நன்மைகளை கிடைக்கிற மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணுறது ஒரு வாழ்க்கையில் தூங்குறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க, அரட்டடிக்கு டைம் ஒதுக்குறீங்க, சோசியல் மீடியாவுக்கு டைம் ஒதுக்குறீங்க, ஊர் சுற்றுறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க, வீணாக போன சினிமா பார்க்கறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க, விடியாத சீரியல் பார்க்கறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை நிறைய டைம் ஒதுக்குறோம். அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஒதுக்குறது மெடிடேஷன் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது வாழ்க்கையில் மெடிடேஷனுக்காக டைம் ஒதுக்குனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப 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 நல்ல உயர்ந்த நிலைக்கு, சந்தோஷமான நிலைக்கு வந்துடுவீங்க. இந்த மெடிடேஷன் சின்ன வயசில் குழந்தைகளிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம். 5 வயசு குழந்தையிலிருந்தே எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம், எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். மெடிடேஷன் எல்லாருமே சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை டாக்டர் இளங்கோ ஐஏஎஸ் ஹாஸ்பிட்டல் சார்பாக கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம்.